வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இது எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு குழம்பா இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தக்காளி ஒரு 4-5 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு. இதில் நம்ம வேறு எந்த சில்லி பவுடர் எதுவும் போட போகிறதில்ல, பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இதில் நான் ஒரு 4 மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. பின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை 4 போட்டுடலாம். இப்போ இது லேசாக வதக்குங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக ஃப்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஃப்ளேமை கம்மி பண்ணி இப்போ மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, தக்காளி நல்லா தண்ணி விட்டுருக்குது. ஒருவேளை இந்த அளவுக்கு தண்ணி விடலைன்னா நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ இதில் தண்ணி விட போகிறதில்ல, இப்படியே வேகட்டும். பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்குது. இது நல்லா ஜூஸியான தக்காளி, அதனால நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இது இப்படியே மூடி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வெந்துட்டு இருக்கு 10 நிமிஷமா. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இதானா போதும். இப்போ இதை கடைய போகிறோம். நம்ம உங்ககிட்ட மத்து இருந்ததுன்னா மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை ஒருவேளை மத்து இல்லைன்னா மிக்சியில் ஜஸ்ட் ஒரே ஒரு டர்ன் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மேஷ் பண்ணுற மத்து வச்சு இதை மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட தக்காளி குழம்பு இப்போ ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ரெசிபியாக இருந்தால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வியூவர்ஸ். பை பாய்.